இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி செய்ய வந்ததுக்கு சாம்பாருக்கு பெருசாக எதுவுமே ஈக்கல. சாம்பார் செய்கிறதுக்கு பிரிஞ்சல்ஸ் அது இது ஒன்றுமில்ல. ஸோ கேரட்டும் கேப்சிகமும் மட்டும் தான். ஸோ அதை வச்சு பரவாயில்ல ஒரு சாம்பாரை செஞ்சு வீட்டில் உள்ளவங்களை ஏமாற்றிட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டேன். அதே மாதிரி ஒரு துவையல் இருந்தால் போதும். இந்த துவையல் இருந்தால் எங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த பேய் கொச்சிக்கான்னு சொல்கிற இந்த சில்லியை போட்டு ஒரு நல்ல ஒரு துவையல் இடித்து எடுத்துக்கொண்டா சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் யாராவது எங்களுக்கு என்னமான்னு சொன்னால் சரி சொல்லிட்டு போகிறாங்க, விட்டுட்டு போவோன்னு விட்டுடுவோம். அது எங்களுக்கு அப்போல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு கணக்கும் மிக்காது. ஆனால் அதையே விட்டு பழகின பிறகு பெருசாகின பிறகும் நாங்கள் வயசுக்கு வந்த பிறகும் எங்களுக்கு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் மனசில் சொல்லி கொண்டே தான் வராங்க. ஒருத்தர் ஹர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ அவ்வளோ எஃபர்ட்டும் போட ரெடி ஆகிக்கிறாங்க இப்போ உள்ள ஆட்கள். ஆனால் நான் அதெல்லாம் பாசிங் க்ளவுட்ஸ்ன்னு விட்டுட்டே போய்த்துருவேன். எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்குறது என்ன பெரிய வேலையான்னு விட்டுட்டு போய்த்துருவேன். அந்த அளவுக்கு இப்போ நான் ஞானி ஆகிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட லைஃப்பில் இப்படி யாராவது உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லி கொடு, எதை செஞ்சு கொண்டாலும் குத்தம் பிடிச்சி கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்களா? எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.